அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீர்கத்தா அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். வீர்கத்தா என்றால் என்ன? வீர்கதா என்பது இந்திய வரலாற்றில் பல்வேறு ஹீரோக்களின் துணிச்சல் மற்றும் தியாகங்களை எடுத்துக்காட்டும் ஒரு சக்தி வாய்ந்த கதை. அடுத்து இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வீர தீர விருது பெற்றவர்களின் துணிச்சலான செயல்கள் மற்றும் இந்த துணிச்சலான இதயங்களின் வாழ்க்கை கதைகள் பற்றி விவரங்களை மாணவர்களிடையே பரப்புவதன் மூலம் தேசபக்தி உணர்வை உயர்த்தவும் அவர்களுடைய குடிமை உணர்வின் மதிப்புகளை உயர்த்தவும் இது பெரிதும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆரில் போய் வீர்கத்தா 5.0 அப்படின்னு டைப் அடிச்சுக்கோங்க. அடித்த உடனே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீர்கத்தா அப்படின்னு வந்திருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இது லேப்டாப்போ எதுவுமே தேவையில்லை. இந்த இடத்துல பாருங்கள், சப்மிட் யுவர் என்ட்ரின்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும். இதில் பாருங்களேன், லாக் இன்டு யுவர் மை கவர்மெண்ட் அக்கௌண்ட் இமெயில் மொபைல் நம்பர் வித் ஓடிபின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஹெச்எம்மோட மொபைல் நம்பர் இல்லை எந்த டீச்சர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை இதில் கொடுத்துட்டு லாகின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்துருங்க. இப்போ ஓடிபி கொடுத்த உடனே இதில் ஓடிபி வந்திருக்கும். பாருங்கள், மேலேயே வந்துருச்சு. ஓடிபியை இதில் அடிச்சுட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இதில் சப்டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரடக்ஷன், டாபிக்ஸ் அண்ட் கேட்டகரிஸ், ப்ராஜெக்ட் டைம்லைன்ஸ், அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் என்ட்ரிஸ், ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னேஷன், வெப்சைட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம டைப் பண்ணணும். பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு டைப் ஆஃப் ஸ்கூல் போர்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே நம்ம சிபிஎஸ்சியா இல்லை நான் சிபிஎஸ்சியா இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சியான்னு கேட்டிருக்காங்க. நம்ம சிபிஎஸ்சி கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் சிபிஎஸ்சி. சரிங்களா? கொடுத்துட்டு உங்கள் இதுக்கான நம்ம ஸ்கூலுக்கான யூடேஸ் கோடை கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்துட்டு இதில் செலக்ட்டும் கொடுங்க, கவர்மெண்ட்டும் கொடுத்துருங்க. சரிங்களா? நீங்கள் ப்ரைவேட்டுனா ப்ரைவேட்டும் கொடுத்துருங்க. இந்த கோடை கொடுத்த உடனே பாருங்களேன், நம்ம ஸ்கூல் நேமு, ஃபுல் அட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். பார்த்துங்க, அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட்டுன்னு சொல்லி அதாவே இன்பில்ட்டாகவே எல்லாமே இதில் வந்திருக்கும். இப்போ அதுக்கடுத்து நேம் ஆஃப் த போர்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எந்த இதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணியாச்சு. பிரின்சிபல் நேம், நம்முடைய ஹெச்எம் நேமை அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அடுத்து மொபைல் நம்பரை கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுத்துட்டு மெயில் ஐடி, உங்கள் ஸ்கூலோட மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை சப்போஸ் உங்களுக்கு மெயில் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி புது மெயில் ஐடி கூட இதில் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் ஒரு இடைக்கு நல்லா ஒரு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ இதிலே கொடுத்துருக்காங்க.
நோ சேஞ்சஸ் ஆர் மாடிஃபிகேஷன்ஸ் வில் பி பெர்மிட்டட் ஆஃப்டர் சப்மிஷன் ஆர் ஷூர் டு ப்ரொசீட்னு கேட்டிருக்கு. இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு இடைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு வேணுமா கூட கொடுத்துக்கோங்க. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே இப்போ இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு அடுத்து டாபிக்ஸ் அண்ட் கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் அண்ட் கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் போய் கிளாஸ் கேட்டகரின்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி எந்த கிளாஸ்க்கு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஆக்டிவிட்டி எந்த சம்மந்தப்பட்டது கொடுக்க போகிறீங்க. இப்போ போம் கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் 300 வேர்ட்ஸ், பெயிண்டிங்கா, ட்ராயிங்கா, இல்லை மல்டிமீடியா ப்ரெசன்டேஷனா, ஷார்ட் வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போம்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு ஆக்டிவிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூஸ் ஃபைல் 4 MBக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம வந்து இதை வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து டாபிக் வந்து என்ன டாப்பிக்கில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இதில் வந்து எழுதிக்கலாம். லாங்குவேஜு, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, சரிங்களா. அடுத்து அவங்களுடைய ஐடி, அவங்களுடைய ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், கிளாஸு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடணும், சரிங்களா. இப்போ அடுத்து பண்ண ப்ராஜெக்ட் டைம் லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 2 தடவை நல்லா பார்த்துக்குங்க. எப்படி அந்த என்ட்ரிஸ் வந்து எவாலுவேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் போய் வேணுமா பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். நீங்கள் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது எல்லாத்தையுமே நல்லா படித்து பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் அண்ட் கேட்டகரிஸில் எத்தனை MBக்குள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அத்தனை MBக்குள்ளே தான் நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு 2 தடவை நல்லா படித்து பார்த்துக்குங்க. இப்போ சப்மிஷன் ஓப்பன் வந்து 10/10/2025 31/10/2025 வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நம்ம வந்து சப்மிஷன் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். நம்ம இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இப்போ எப்பயும் போல் நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த உடனே இதை டச் பண்ணோடனே உங்களோட நேமோடு வந்திருக்கும், சரிங்களா. லாக் அவுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. எந்தெந்த டாப்பிக்கில் போட்டிகள் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து போட்டிகள் எல்லாத்தையுமே வச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியராக 4 MB வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்பே இதை அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் மறக்காமல் இதை வந்து எப்படி பண்ணணுங்கிறத அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.